Next problem, estimate the values of change in length, breadth and thickness of a steel bar 4.2 meter long, 35 mm wide and 25 mm thick when subjected to an axial pull of 130 kilonewton in the direction of its length. Take E is equal to 200 gigapascal and Poisson's ratio 0.3. So carefully read பண்ணுங்க. First one நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா estimate the values of changes in length கண்டுபிடிக்கணும், changes in breadth கண்டுபிடிக்கணும் and changes in thickness. ஓகேவா? அதை நம்ம இங்க எடுத்து எழுதிருக்கேன். To find change in length, change in breadth and change in thickness. So next என்ன கொடுத்திருக்காங்க? Of 4.2 meter long. So length 4.2 meter. Wide nanadu B. So B is equal to 35 mm. Next and 25 mm thick. So thick T is equal to 25 mm. First 35, next 25. Next and axial pull of 130 kilonewton. 130 kilonewton. Next என்ன கொடுத்திருக்காங்க E. 200 gigapascal. So giga என்னது 10 power 9. இது மெகானா 10 power 6. ஓகேவா? பாஸ்கல் என்னது நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். அப்போ கீழே டினாமினேட்டர்ல பாருங்க என்னது மீட்டர். அப்போ கொடுத்துருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் என்ன பண்ணணும், மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எம்எம் மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும். எம்எம் மீட்டரா கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும், டிவைட் பை 1000 வரும். அது மாதிரி 25 எம்எம் மீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க நியூட்டன் இருக்குது. அப்போ ஆனா பட் நமக்கு இங்க கிவன்ல கிலோ நியூட்டன் இருக்குது. அப்போ கிலோ நியூட்டனை மாத்தணும் அப்படின்னா 10 power 3. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒன்னொன்னா சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஓகேவா, ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இ கண்டுபிடிக்க போறோம். ஏன் இ கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இந்த இ இருக்குதா, இந்த ஸ்மால் இ, இந்த ஸ்ட்ரெயின், இதுதான் எல்லா சேஞ்ச் இன் லென்த்லயுமே வரும். ஓகேவா? இங்க பாருங்க, சேஞ்ச் இன் லென்த் கண்டுபிடிக்கும் போது இ இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். அப்போ நமக்கு இ தெரிஞ்சிச்சுனால ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ். ஓகேவா? இ இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை இ. அப்போ சிக்மால என்னது, லோட் டிவைடட் பை ஏரியா. லோட் கொடுத்துருக்காங்களா, நமக்கு புல்ங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்களா, 130 into 10 power 3, அந்த வேல்யூ எழுதிக்கோங்க. இங்க ஏரியா ஓகேவா, பி இன்டூ டி. ஏன்னா இங்க எங்கேயுமே வந்து நமக்கு சிலிண்டரிக்கல் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இல்ல. ஓகேவா? லென்த் பிரெத் திக், எந்த ஒரு மெட்டீரியலுக்கு லென்த் பிரெத் திக் இருக்கும், இப்போ ஏதாவது ஒரு ஸ்கொயரா இருக்கலாம், இல்ல உடன், அது வந்து ரெக்டாங்குலரா இருக்கலாம், அதுக்குதான் அந்த லென்த் பிரெத் திக்னு இருந்திருக்கும். அப்போ இந்த ஏரியாக்கு என்ன பண்றோம், பி இன்டூ டி போடுறோம். ஸோ பி உடைய வேல்யூ என்னது 0.035, டி உடைய வேல்யூ 0.025. இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு சிக்மாவுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இப்போ இ கண்டுபிடிக்கணும். அது இ தானே நமக்கு தெரியல, அப்ப என்ன பண்ணணும், இ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ சிக்மா பை இ. அப்போ சிக்மாவுடைய வேல்யூ நமக்கு தெரியும். இ உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க, 200 into 10 power 9. ஸோ இந்த 200 into 10 power 9 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெண்டுமே என்ன பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. ஸ்ட்ரெயினுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரெயினுக்கு நோ யூனிட், அப்ப இங்க யூனிட் வராது. ஸோ இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் நம்ம கிட்ட கேட்டிருக்கிற சேஞ்ச் இன் லென்த், சேஞ்ச் இன் பிரெத், சேஞ்ச் இன் திக்னஸ், இந்த மூணுமே நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சேஞ்ச் இன் லென்த் கண்டுபிடிக்கணும். அப்போ இ இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஓகேவா? இப்போ நமக்கு சேஞ்ச் இன் லென்த் தானே கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இ இன்டூ ஒரிஜினல் லென்த். இனது இங்க கொடுத்துருக்கிற வேல்யூ ஒரிஜினல் லென்த் பாருங்க, இங்க லென்த் கொடுத்துருக்காங்களா, 4.2. அந்த 4.2 இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ நமக்கு சேஞ்ச் இன் லென்த் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சேஞ்ச் இன் பிரெத். அப்போ இ இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பிரெத். இந்த லென்த் பதிலா ரீப்ளேஸ் பண்ணிருங்க பிரெத். திக்னஸ் கேட்டிருந்தாங்கன்னா பிரெத், இந்த லென்த் பிரெத் திக்னஸ் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. மற்றபடி ஃபார்முலா சேம் தான். சேஞ்ச் இன் பிரெத் நமக்கு இ தானே, நமக்கு சேஞ்ச் இன் பிரெத் தானே வேணும். அப்ப என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இ இன்டூ ஒரிஜினல் பிரெத். ஸோ இங்கிறது நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஒரிஜினல் பிரெத்துக்கு கிவனை கொடுத்துருக்காங்களா பிரெத் அப்படிங்கிற ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு டெல் பி உடைய வேல்யூ, சேஞ்ச் இன் பிரெத் உடைய வேல்யூ தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் இன் திக்னஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ சேஞ்ச் இன் திக்னஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் திக்னஸ் பை ஒரிஜினல் திக்னஸ். நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், சேஞ்ச் இன் திக்னஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, இ இன்டூ ஒரிஜினல் திக்னஸ். அப்போ ஒரிஜினல் திக்குங்கிற வேல்யூ ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ நமக்கு சேஞ்ச் இன் திக்னஸ் உடைய வேல்யூ தெரிஞ்சிடும்.